ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாட் காயினோட லிஸ்டிங் வந்து அவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சேனல் வந்து யார் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து போஸ்ட்டு போட்டிருப்போம் நம்ம டேம் சேனலில். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏப்ரல் 20th பிட்காயின் ஹால்விங் இருந்துச்சுல. ஸோ அன்றைக்கி தான் அவங்க வந்து லிஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்தாங்க. ஆனால் டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்புறமா அதிக யூசர்ஸ்க்கு இருந்தால ஸோ கிளைம் பண்ணும்போது எல்லா யூசர்ஸுக்கும் ஃபேர் அண்ட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அந்த லிஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ப்ரிப்ரேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க டிஜிக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட் காயின் வந்து ஓகேஎக்ஸ் அப்புறமா பைபிட் எக்ஸ் வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இந்தியன் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேஎக்ஸ் இன்னும் இந்தியாவுக்குள்ளே அஃபிஷியலாக வரல. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பைபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் பைபிட் எக்ஸ் டெவலப் பண்ணி கேவிசி ரெஜிஸ்டர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க செல் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நாட் காயின் லிஸ்ட் ஆனவங்க உங்களால் செல் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்காத இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் டேப் சேனல் லிங்க் இருக்கா, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ரீசெண்டாக ஒரு 2 to 3 வீக்ஸில் போட்ட மைனிங் அப்புறம் எல்லா ஏர் ட்ராப்ஸையும் மறக்காமல் அட்டன் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் அப்கமிங் வீக்ஸ் அப்புறம் மந்த்ஸில் வந்து லிஸ்ட் ஆக போகுது. எல்லாம் நல்ல நல்ல ப்ராஜெக்ட் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி ஒரு 2-3 ப்ராஜெக்ட் வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாட் காயின் உங்களோட பேலன்ஸ் நீங்கள் எப்படி செக் பண்ணணும் நம்ம பார்த்துருவோம். ஸோ நீங்கள் உங்கள் டேம் ஆப்குள்ளே போனீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் காட்டும் அது. ஸோ எவ்வளோ வந்து பேர்ன் ஆகிருக்கு, ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் டேப் பண்ணியிருக்கீங்க, ஸோ அது மாதிரி உங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸான ஒரு டேட்டா வந்து காட்டும். அப்புறமா உங்களோட கேம் பேலன்ஸு, ஸோ நம்ம டேப் பண்ணி நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1,22 lakhs சம்திங் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு 10% மைனஸ் ஆகிட்டு இருக்கும் அதுலேருந்து. ஸோ மைனஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு 1,10 lakh இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10:1 ரேஷியோ. ஸோ 10 lakh காயின்ஸுக்கு 1000 நாட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 10 lakh அந்த நாட் காயின் இருந்துச்சுன்னா அந்த பேலன்ஸு கன்வர்ஷன் மாதிரி 10 lakh இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு 1000 இருந்திருக்கும். ஸோ 1 crore வந்து 10,000 டோட்டலாக. ஸோ இந்த வந்து 1 crore 10 lakh இருக்கிறதுனால ஸோ 11,000. ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து லிஸ்டிங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க ஒரு நேற்று ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ ரீசெண்டாக நாட் காயின் சிஇயோட இன்டர்வியூ வந்து அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ண டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா April 30th. ஸோ இந்த மந்த் எண்டு இல்லை அதுக்கு முன்னாடியே கூட நடக்கலாம். ஸோ இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது April 30th. ஸோ அதுக்கு முன்னாடியே கூட நடக்கும். இல்லைனா April 30th வந்து லிஸ்டிங் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இதுக்கான மெயின் ரீசன் ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இப்போ அட் எ டைம் வந்து இவங்க கரெக்டாக ப்ரிப்பரேஷன்லாம் எதுவும் பண்ணாமல் டைரெக்டாக எல்லாருக்கும் கிளைம் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி விட்டா எனக்கு தெரிஞ்சு ஓவர்லோட் ஆகி அப்புறம் சில பேருக்கு மட்டும் தான் கிளைம் கிடைக்கும், இன்னும் சில பேருக்கு வந்து கிளைம் கிடைக்காது. ஸோ இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட 35 million யூஸ் இருக்கிறாங்க, க்ரோர்ஸ் கணக்கான யூஸ் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஃபேர் அண்ட் ஸ்கொயராக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்காக இவங்க இந்த இன்னும் இவங்க சொல்லியிருக்காங்க, இவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க, இன்னும் எங்களுக்கு டைம் வேணும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த லிஸ்டிங்க்கு. ஏன்னா அப்போ தான் லிஸ்டிங் அப்போ வந்து எந்த ஒரு இஷ்யூஸ் வராது நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி கிளைம் எப்படி நடக்குன்னா நீங்கள் அந்த உங்களோட நாட் காயின் மைனிங் ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் காட்டுறப்ப கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து டிசேபிள் இருக்கும் அந்த கிளைம் ஆப்ஷனு. ஸோ அந்த கிளைம் ஆப்ஷன் நமக்கு செலக்ட் பண்ணி நம்மளோட டான் வேட்டை வந்து நம்ம டாஸ்க் பண்ணுறப்ப கனெக்ட் பண்ணியிருப்போம். நம்மளோட டான் ஸ்பேஸில் டான் கீப்பர் வேட்டை வந்து நம்ம அந்த நாட் காயின் கேம் இருக்கும்போது டாஸ்க் பண்ணுறது நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச அந்த வேட்டை வந்து உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிட்டுருக்கோம். அந்த வேட்டை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக அங்கே நம்ம கிளைம் பண்ணி நம்ம வேட்டுக்கு வரும், வேட்லேருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம டைரெக்டாக இந்த கேம் பேலன்ஸ் இருந்து நம்ம டேரம் பாட்லேருந்து டைரெக்டாக எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போக முடியுமா? ஸோ எந்த மாதிரி கொண்டு வராங்க போகிறாங்கன்னு தெரில. மோஸ்ட்டாக வேட்டுக்கு வந்து தான் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை இங்கே தான் டைரெக்டாக அவங்க நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு டெபாசிட் பண்ண மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பைபிட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 minutes கேவிசி வந்து வெரிஃபை ஆகும். நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிங்கன்னா. இன்னும் சில பேர் வந்து நாட் காயின் வவுச்சர் வந்து எப்படி செல் பண்ணுன்னு கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ நீங்கள் கெட் கேம்ஸ் வெப்சைட்டில் போய் நாட் காயின் வவுச்சரை செல் பண்ணிக்கலாம். நீங்கள் வவுச்சரை வந்து ஆல்ரெடி கிளைம் பண்ணி வச்சு தான் மட்டும் செல் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து வவுச்சர் கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போதைக்கு நாட் காயினோட அப்டேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் வாட்சிங்ஸ் வீடியோ நண்பா. பாய்.